வெல்கம் டு இன்ஃபோமிசில். இன்றைக்கி நம்ம ரம்புட்டான் பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சத்துக்கள் அதிகமாக இருக்கிறத பார்த்து தான் சாப்பிட விரும்புவோம். அதில் ஒன்று தான் ரம்புட்டான் பழம். ஆக்சுவலாக ரம்புட்டான்ற பேர் எப்படி வந்துச்சுன்னாக்க, ரம்புட் என்ற மலாய் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டிருக்கு. இதனோட அர்த்தம் என்னன்னாக்க முடின்னு பொருள். பழத்தோட முடிப்போட தோட்டத்தை குறிக்குது. ரம்புட்டான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை சேர்ந்தது. இதனோட தாயகம் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா. இந்த நாடுகளில் தான் இது அதிகமாக விளையுது. ரம்புட்டான் பழம் பார்க்குறதுக்கு முள் மாதிரி கடமுடாக இருந்தாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த சுவையில் இனிப்பு மற்றும் புளிப்பு ரெண்டு கலந்து இருக்கும். இந்த புளிப்பு சுவைக்கான காரணம் என்னன்னாக்கா, இதில் இருக்கிற அதிகப்படியான விட்டமின் சி சத்துக்கள் ஆகும். ரம்புட்டான் பழம் காயாக இருக்கிறப்ப பச்சை நிறமாகவும், பழுத்த பிறகு சிகப்பு அல்லது மஞ்சள் நிறமாகவும் மாறும். இந்த பழம் பழுக்கிறப்ப மரத்தை ஃபுல்லாக வலை போட்டு மூடுருவாங்க. இது ஏன்னா மரத்தை குரங்கு, அணில், வவ்வால், கிளிகளிடமிருந்து பாதுகாக்க அந்த மாதிரி மூடுறாங்க. இந்த பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். 100 கிராம் ரம்புட்டான் பழத்தில் 1.3 முதல் 2 கிராம் வரை நார்ச்சத்து இருக்குது. இது ஆப்பிள், ஆரஞ்சு மற்றும் பேரிச்சம்பழத்தில் இருக்கிற நார்ச்சத்துக்கு சமமாக இருக்குது. 100 கிராம் ரம்புட்டான் பழத்தில் 1 கிராமுக்கு குறைவான புரதச்சத்து இருக்குது. 100 கிராம் ரம்புட்டான் பழத்தில் 0.5 கிராம் கொழுப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் மாங்கனீஸு, பாஸ்பரஸு, பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு மற்றும் துத்தநாகம்னு பல சத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த பழத்தோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சி சத்தோட தேவையை பூர்த்தி செய்யுது. அனிமியாவை தடுக்குது. விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு பயன்படுது. சிறுநீரில் கல் உருவாமல் தடுக்குது. உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை தருது. சிறுநீர் ஆரோக்கியத்தில் உதவுது. இந்த பழத்தில் இருக்க தீமைகள் என்னென்னு பார்த்தா, கர்ப்பிணி பெண்கள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த பழத்தை சாப்பிட்றதால வயிற்றில் வெப்பம் உருவாகும். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதனால் அவங்களோட சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட ஆலோசனை செய்கிறது நல்லது. மேலும் இந்த குழந்தைங்க இந்த பழத்தை சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த பழம் வலுவழுப்பாக இருக்கிறதுனால சாப்பிடும்போது தொண்டைகள் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பழத்தோட சீசன் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் அதிகமாக விளையுது. இதனோட விலையை பார்த்திங்கன்னா 1 கிலோ 300 500 வரையும் விற்கிறாங்க. This video sponsored by genreviews.online.